ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமோகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. வணக்கம். உலகில் உள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்று தரும் பதிவு முகூர்த்தம் 30 என்ற தலைப்பிலிருந்து 3வது பதிவாக கடைசி 30 முகூர்த்தம் சார்ந்த தகவல்களை தெரியப்படுத்துகிறேன். இந்த தகவல்களை காணொலியை சேமித்து வையுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நான் பயணிக்க உங்களுடைய ஆதரவு பெரிதும் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் இதை ஒவ்வொருவரும் காணும் நண்பர்கள் அனைவரும் இந்த முகூர்த்தம் சார்ந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ உங்களுடைய மாணவர்களுக்கோ உங்களுடைய தொடர்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது பயன்படுத்தி பாருங்கள். இந்த முகூர்த்தம் என்பது ஒரு நல்ல செயல்களை மேலும் நல்ல செயல்களாக மாற்றுவதற்கும் ஒரு சுபகாரியத்தை திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் செய்வதற்கான நல்ல காலத்தை வரையறுத்து முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள். பயன்படுத்தி பாருங்கள். இன்று முகூர்த்தம் எண் 21 10 முதல் 10:48 வரை சுக முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் என்பது சாலச்சிறந்த முகூர்த்தங்களில் சாலச்சிறந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் ஆண் பெண் உறவுகள், நண்பர்கள் பேசிக்கொள்ளுவது, கூட்டாளிகள் எதிர்கால வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை திட்டமிடுவது போன்ற சமாச்சாரங்களுக்கு இந்த முகூர்த்தம் சாலச்சிறந்ததாக அமைவதை காண முடிகிறது. இந்த நேரத்தில் தான் உலகில் உள்ள வர்த்தக ஸ்தாபனங்கள் பெருமளவு மூடிவிட்டு அல்லது க்ளோஸ் செய்துவிட்டு ஓய்வை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் மனிதன் இயல்பாக இருப்பது என்பது சாலச்சிறந்தது. இந்த நேரத்தில் கூடுமானவரை சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்கள். இந்த நேரத்தில் உறங்க போகும் காலம் அருமையான காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை நண்பர்களும் கணவன் மனைவிகளும் காதலர்களும் மனம் விட்டு பேசிக்கொள்ள அல்லது உறவு கொள்ள சாலச்சிறந்தது. இதில் தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த உறவுகளை தவிர்க்க பாருங்கள். இது எதிர்காலத்தில் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய காலம். அதற்கு அடுத்து 22வது முகூர்த்தம் 10:48 முதல் 11:36 வரை அக்னி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தம் கணவன் மனைவிகளுக்கும் புது தம்பதியர்களுக்கும் உகந்த காலம். இந்த நேரத்தில் உறவு கொள்வது என்பது தரமான வாரிசுகளை தருவதற்கான அடித்தளம் இடும் காலமாக கருதப்படுகிறது. ஆக இந்த முகூர்த்தத்தை ஜோதிடர்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரத்தை குறித்து கொள்ள விருப்பப்படுபவர்களுக்கு இந்த முகூர்த்தத்தை குறித்து கொடுங்கள். இந்த முகூர்த்தம் நல்ல தரமான யோகமுள்ள நல்ல அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகளை பெறுவதற்கான அடித்தளமிடும் நேரம் இது. அதற்கு அடுத்து 23வது முகூர்த்தம் சோடசி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. 11:36 முதல் 12:24 நிமிடம் வரை. இந்த முகூர்த்தம் என்பது இருக்கின்ற முகூர்த்தங்களிலேயே மிக மிக சாலச்சிறந்த முகூர்த்தம். இந்த நேரத்தில் உபாசனை செய்வது, மந்திர பாராயணங்களை செய்வது, மந்திர உச்சாடனங்களை செய்வது, குரு மருந்து தயாரிக்க எண்ணங்களை திட்டமிடுவது போன்ற விஷயங்கள் மிக மிக உகந்த முகூர்த்தமாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில் தொடர்ந்து ஒரு மனிதன் எந்த ஒரு மந்திரமானாலும் தொடர்ந்து சைவ நிலையிலிருந்து உள் சுத்தம், வெளிச்சுத்தம், மனச்சுத்தம், உடல் சுத்தம் போன்ற இந்த 2 சுத்தங்களையும் கடைபிடித்து 21 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யும் பட்சத்தில் தெய்வ சார்ந்த விஷயம் நமக்கு கண்கூடாக நம்மளுக்கு
உணர்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரக்கூடிய அருமையான முகூர்த்தம். இதில் பெண் தெய்வ உபாசனை என்பது மிக சாலச்சிறந்ததாக அமைவது என்பது கண்கூடாக காணப்படுகிறது. இதில் உபாசனை தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை பாராயணம் செய்யும் அல்லது இந்த பாராயணம் செய்யக்கூடிய தகுதியுள்ள பூஜைகளை செய்வது என்பது இன்றும் சித்தர்கள் முதல் ஆன்மீக சான்றோர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் பைரவர் பூஜை என்று சொல்லப்படுகிறது. இது அர்த்தஜாம பூஜைக்கு உகந்த காலம். இதில் தேய்பிரை அஷ்டமி என்று ஒவ்வொரு பைரவர் கோயிலிலும் பிரித்தியங்கரா கோயிலிலும் மேலும் வக்ர அல்லது உக்ர குணம் கொண்ட தெய்வங்கள் பூஜையை நடத்தும் அனைத்து பூஜைகளும் இந்த நேரத்தில் நடக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்து 24வது முகூர்த்தம் 12:24 வரை, 12:24 முதல் 1:12 வரை கண்ட முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் ஆகாதது, இது தவறான முகூர்த்தமும் கூட. அடுத்து 25வது முகூர்த்தம் 1:12 முதல் 2 மணி வரை. இந்த முகூர்த்தமும் இயல்பானது, பெரிய ஏற்ற இறக்கங்களை தருவதில்லை. அதற்கடுத்து 26வது முகூர்த்தம் 2 மணி முதல் 2:48 வரை. இந்த முகூர்த்தம் ஜீவ அமிர்த முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்த நேரத்தில் தெய்வத்தை வணங்குவது, தெய்வத்திடம் நம்மளுடைய கோரிக்கைகளை விடுப்பது போன்ற விஷயங்கள் மிக மிக உகந்த தரமான பலன்களை தருவது என்பது சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் பலமான பாதிப்பு உள்ளவர்கள் தெய்வ உபாசனையை மேற்கொள்வது என்பது மிக சாலச்சிறந்த விஷயங்களாக கருதப்படுகிறது. இருக்குகின்ற முகூர்த்தத்திலேயே மிக மிக உகந்த முகூர்த்தத்தில் 2வது முகூர்த்தம் இந்த ஜீவ அமிர்தம் முகூர்த்தம். இந்த நேரத்தில் தெய்வம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் போன்ற விஷயங்களை கடைபிடித்து அதனுடைய நற்பலன்களை அடைய முயற்சி செய்யுங்கள். அடுத்து 27வது முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தம். ஆண் பெண் குறைபாடுகளை சரி செய்ய மருந்துகள் உட்கொள்ளும் அருமையான காலம். ஒரு இயல்பான கேள்வி இருக்கும், இந்த நேரத்தில் மருந்து சாப்பிட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு நாட்டு மருத்துவர்கள், ஹோமியோபதி மருத்துவர்கள் சார்ந்த நல்ல அனுபவம் உள்ளவர்களை கலந்து ஆலோசித்து பாருங்கள். இந்த முகூர்த்தம் அதற்கான முகூர்த்தம் என்று அவர்களும் சொல்வதை நாம் இயல்பாக கவனிக்க முடியும். அடுத்து 28வது முகூர்த்தம் யுதி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை தானே புதுப்பித்துக் கொள்வதற்கான அருமையான முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் மந்திர பாராயணம் செய்வது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பது, அதே சமயத்தில் ஜோதிடம் கற்பவர்கள் அல்லது ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்வதற்கான அடுத்த கட்ட முயற்சியை கடைபிடிப்பது என்பது மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இந்த முகூர்த்தத்தை பூஜை புனஸ்காரங்களுக்கு தன்னை தானே தயார் செய்து கொள்ளும் ஆன்மீகவாதிகள் மற்றும் பூஜை புனஸ்காரங்களை செய்யும் பூஜாரிகள் மற்றும் மந்திர பாராயணம் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தெய்வங்களை வணங்குவது, பூஜை செய்வது என்பது சாலச்சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. அதற்கடுத்தது 29வது முகூர்த்தம் 4:24 முதல் 5:12 வரை. இதுவே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் இந்த 5 அங்கங்களும் இந்த முகூர்த்தத்தை கட்டுப்படுத்துவதில்லை என்பது சொல்லப்படுகிறது. இந்த முகூர்த்தமே மிக மிக நல்ல செயல்களுக்கு அடித்தளம் இடுவது என்பது சாலச்சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வாருங்கள். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், காரணம், அஷ்டமச்சனி, சந்திரன் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல யோகங்களை தரக்கூடிய அற்புதமான காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் திருமணத்துக்கு நாள் குறித்து கொடுங்கள். ஜோதிடர்கள் அல்லது புது செயல்களை செய்யக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த காணொளியை பார்ப்பவர்கள் பெரிய ஜோதிடர்களையோ ஆச்சாரியர்களையோ நேரில் சந்தித்து ஒரு முகூர்த்தத்தை குறித்து கொடுங்கள் என்று முயற்சி செய்யும் அனைத்து நல் உள்ளங்களும் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதில் வீடு கிரகப்பிரவேசம் போவது, நிச்சயதார்த்தம் செய்வது, நல்ல உறவுகளுக்கான அடித்தளத்தை போடுவது, நல்ல எதிர்கால திட்டமிடுதல் போன்ற அனைத்து செயல்களுக்கும் தொடக்கத்திற்கு மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள்.
மிகச் சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது. நானும் நடைமுறையில் நிறைய சமயங்களில் இதை உற்று கவனித்திருக்கிறேன். நிறைய பாதிப்பு உள்ள ஜாதக அமைப்பு கொண்ட வாழ்க்கை துணைகள் ஒன்று சேர்ந்து இன்று சிறப்பாக வாழ்வதையும் நடைமுறையில் காண முடிகிறது. பாருங்கள், அடுத்து 30வது முகூர்த்தம் 5:12 முதல் 6 மணி வரை. இந்த முகூர்த்தமும் பஞ்சாங்க தோஷமில்லை. இந்த முகூர்த்தம் சமுத்திரம் முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது. இதுவும் சிறப்பான முகூர்த்தம். இது வெளியில் செல்ல அல்லது பயணங்கள் தொடர, வெளியூருக்கு செல்ல காலையில் வீட்டை விட்டு வெளியில் புறப்படுவது என்பது அருமையான காலமாக நடைமுறையில் நிறைய விஷயங்களில் நான் உற்று கவனித்திருக்கிறேன். நிறைய சமயங்களில் இதை உற்று கவனித்திருக்கிறேன். இது நல்ல யோகமான பலன்களை தருகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து இதில் அடுத்து வரும் பதிவு பஞ்சாங்க தோஷங்கள் அற்ற சுப முகூர்த்தங்களை மட்டும் தனியாக ஒரு பதிவாக தருகிறேன். அந்த பதிவை பிரிண்ட் செய்தோ அல்லது எழுதி வைத்துக்கொண்டோ மாமூலாக தினமும் நடவடிக்கை உற்று கவனித்தும் செயல்படும் மனிதர்களுக்கு இந்த முகூர்த்த அட்டவணை மிக சாலச்சிறந்ததாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதனால் பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்ததொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வைகுந்தம். என்னுடைய கைபேசி எண் 9788972999.